இன்றைக்கி நம்ம உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியம் தரக்கூடிய புதினா ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஜூஸ் நீங்கள் டெய்லி காலையில் குடிக்கும்போது அது உடலை நல்லா சுத்தப்படுத்தி ரொம்பவே ஆரோக்கியமாக வச்சுருக்கும். இந்த புதினா ஜூஸை சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வர தாராளமாக குடிக்கலாம். குழந்தைகள் கொடுக்கும்போது இந்த ஜூஸோட அளவை நீங்கள் குறைச்சே கொடுங்க. இந்த மாதிரி புதினா ஜூஸ் டெய்லி செஞ்சு குடிக்க டைம் இல்லாட்டினா வாரத்தில் 2 டைம்னாலும் கண்டிப்பாக நீங்கள் குடிச்சு பாருங்கள். இது உடலை ரொம்பவே சுறுசுறுப்பாக வச்சுருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமே டிலைட். இப்போது இந்த புதினா ஜூஸ் செய்கிறதுக்காக ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினாவை எடுத்துக்கோங்க. இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி தோல் நீக்கிட்டு அதை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ புதினாவும் இஞ்சியும் சேர்த்துட்டு ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் அப்படியே சேர்த்துக்கோங்க. இந்த புதினாவை ஒரு 4 டைம் கழுவி எடுக்கும்போது உங்களுக்கு புதினாவில் கொஞ்சம் கூட மண் இல்லாமல் ஜூஸ் குடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இஞ்சி புதினாலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறம் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துருங்க. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு புதினா ஜூஸை வடிகட்டுறதுக்காக கீழே ஒரு அகலமான பாத்திரம் வச்சுட்டு இந்த மாதிரி ஜல்லடை வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஜூஸை சேர்த்ததுக்கப்புறம் அரை எலும்பிச்சம்பழ சாறு அப்படியே சேர்த்துக்கோங்க. இந்த சார் சேர்க்கும் போது புதினா ஜூஸ் குடிக்கல உங்களுக்கு லேசான ஒரு புளிப்போட அந்த இஞ்சியோட டேஸ்ட்டோட ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணியுமே அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ ஜல்லடையில் இருக்கக்கூடிய இந்த புதினா ஜூஸை அப்படியே ஒரு கரண்டி போட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்படி கலந்து கொடுக்க ஜூஸ் நல்லாவே கீழே இறங்கிடும். இதுக்கப்புறமா இந்த சக்கையை அப்படியே எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதாங்க. இப்போ இந்த புதினா ஜூஸை நீங்கள் அப்படியே கலந்துட்டு இதை குடிக்க அப்படியே எடுத்து கொடுக்கலாம். இந்த மாதிரி புதினா ஜூஸை நீங்கள் அரைச்சி குடிக்கும்போது காலையில் டைம் வெறும் வயிற்றில் குடிங்க. இது ரொம்பவே உடலை குளிர்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுருக்கும். இந்த புதினா ஜூஸ் நீங்கள் டெய்லி குடிக்கும்போது உடல் ரொம்பவே சுறுசுறுப்பாக அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி புதினா ஜூஸ் செய்யும்போது நீங்கள் இதில் ஐஸ் க்யூப்பெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாங்க. அரைச்சதுமே உடனே குடிச்சிருங்க. இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஜில்லுன்னெலாம் குடிக்க வேண்டாம். இப்போ இந்த புதினா ஜூஸை இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு ஒரு கிளாஸில் ஊற்றி கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க. ஒரு கைப்பிடி புதினா இருந்தால் போதுங்க. வீட்டில் இந்த மாதிரி ஒரு ஜூஸ் நீங்கள் செஞ்சு குடிச்சு பாருங்கள். அடிக்கிற வெயிலுக்கு நம்ம உடல் ரொம்பவே சீக்கிரமாக சோர்வாயிரும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் புதினா ஜூஸ் குடிக்கும்போது உடல் ரொம்பவே சுறுசுறுப்பாக ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மாதிரி புதினா ஜூஸை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.